ரைட். அவர் he has to manage அந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான். ஒரு முதல் தேர்தல் 2 ஆண்டுகளுக்குள்ளிருந்து இந்த மாற்றங்களை நீங்க உங்க நம்பிக்கை யாரும் மறுக்கல, நாங்க ஆட்சிக்கு வருவோம், எல்லாருமே எல்லா கட்சியும் சொல்லக்கூடியதுதான். ஆனா களத்துல இல்லாத கட்சிகள், களத்துக்கு தொடர்பே இல்லாத கட்சிகள்ங்கிற அளவுக்கு பேசும்போது அது ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றக்கூடியதா மாறலையா? இல்ல அவர் எந்த கட்சியுமே பேர் சொல்லல. வேற யாரோ ஒருத்தர் இப்ப களத்துல இல்ல பேரே சொல்ல வேண்டாம், தொடர்பில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்றதே முதல்ல ஒரு ஓவர் எஸ்டிமேஷன் தானே. நீங்க என்ன களத்துல இருக்கீங்கன்னு எதிர்க்க தொடர்பில்னு சொல்ல வந்தது வந்து அது மேபி பாஜக கூட இருக்கலாம். அது எந்த ஆங்கிள்னா ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா சொல்லுங்க. இல்ல திரு சம்பத்குமார் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அன்னைக்கு, களத்தில் இல்லாதவர்கள் களத்துக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுல களத்தில் இல்லைன்னு பாஜக அதிமுக, களத்துக்கு தொடர்பு இல்லாதவர்கள் நாம் தமிழர் சொல்றாரு அப்படின்னாரு. அதே மாதிரிதான் தாவேக்கால இருக்கக்கூடிய நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. அவங்க டீகோட் பண்றதுல தான் நான் கேட்கிறேன், எனக்கும் தெரியாது. அப்ப அந்த இடத்துல இருந்து கட்சி இல்லாததை தம்பி லோகேஷ் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு விஷயத்துல எது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சுன்றனால இந்த ஹீட் இப்போ நமக்கு இருக்கு. சரி, இந்த நான் மறுபடியும் சொன்னேன் போன தடவை சொல்லும்போது, இந்த கொள்கைன்றது இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கொள்கை முதல் மாநாடே கொள்கை திருவிழாவை நடத்தி நம்ம கொள்கைகள் என்னன்றது நம்ம ஒரு விளக்கமா கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு கொள்கை தலைவர்களுக்கும் தனியா விழா எடுத்து அவங்க என்னென்ன கொள்கைகள் பேசினாங்கன்ட்டு ஒவ்வொரு ஊரா போய் பேசுறது, அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது தேர்தல் வெற்றி என்பது லாங் டைம் ப்ராசஸா தான் இருக்க முடியும். இல்ல இங்க தேவை இருக்கு. நம்ம கொள்கை என்ன என்பதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு லாங் ப்ராசஸ். இல்ல நீங்க சொல்றது தேவை சீக்கிரம் இருக்குன்றது. ஏன்னா தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கான எந்த மென்டாலிட்டியுமே இல்லாம இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க மலைகள் சூறையாடப்படுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குன்றுகள் இன்னைக்கு கிடையாது. நீங்க ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்ற ஒண்ணு அழிஞ்சே போச்சு லிட்டரலா. இந்த மாதிரி பல சிச்சுவேஷன் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுறதுக்கு சீமான் இருக்காரு. தாவேகா போராட்டம் நடந்துச்சா, நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடந்துச்சு, ஆனா களத்திலே இல்லன்றீங்க. இதெல்லாமும் கவனிப்பாங்க மக்கள். நான் இங்க பாயிண்ட் எங்க நான் எதுக்காக நிறைய கருத்து எல்லாரும் பதிவு பண்ணலாம். நான் இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்துட்டு இல்ல ஒரே சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நயனார் அவர் சொன்னதுக்கும் உதய அவர் சொன்னதுக்குமே வந்து எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் சேர்ந்து இவங்க தாவேகா மேல ஒரு சாயம் பூச ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. ஓகே, யார் சாயம் பூச விரும்புறாங்க? நயனார் அண்ட் உதய். ஓகே, பேசலாம். இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்தலாம். நிறைய கருத்து எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிடுறேன். இன்றைக்கு இவங்க திமுகவை வீழ்த்த விரும்புவோர் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு யாருக்கு அப்படின்னா தாவேகா, ஓபிஎஸ் டிவி, பாமக, தேமுதிக, சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தா 67% பேர் 10,000 பேரில் தாவேகாவுக்காக இருக்கலாம் அப்படின்றதாக கணிக்கிறாங்க. திரு செந்தில். எஸ், இவர் சொன்னார் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து நிறைய சொன்னார், கடன்லாம் சொன்னார். இன்னைக்கு இந்த சுதந்திர இந்தியாவுடைய 60 ஆண்டுகளில் நாம் என்ன கடன் வச்சிருந்தோமோ அதோட பன்மடங்கு இந்த 10 ஆண்டுகளில் மோடி கொண்டு போயிட்டார் இந்தியாவுடைய கடனை 250 லட்சம் கோடி. சிக்கல் என்னன்னா சார், இது மாநிலத்துக்கு பாதிக்குதா இல்லையா? நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்களே தவிர அதை கொஸ்டின் பண்றீங்களாங்கிறதா? நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்க கண்டிக்கிறீங்களா? அதுக்காக நீங்க என்ன போராட்டம் பண்ணிக்கிறீங்க? கல்விக்கு தர வேண்டிய நிதியை இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு தரம் இருக்குது ஒன்றிய அரசு NEP ஏற்றுக்கொண்டால் தாங்கிறது. நீங்க ஏதாவது கண்டிச்சு போராட்டம் நடத்துறீங்களா? இது அரசியல் விட்டுருங்க, இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடிய செய்திகள் தானே. நீங்க இதுல எதையுமே நான் பேச மாட்டேன், நான் யாரு பக்கமும் போக மாட்டேன், நடு ரோட்ல நிப்பேன், கோட்டுக்கு அந்த பக்கமும் போக மாட்டேன், கோட்டுக்கு இந்த பக்கமும் போக மாட்டேன், என்ன எப்படியா முதலமைச்சராக மட்டும் ஆக்கிறீங்கன்னு கேட்கறது இருக்கு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப அறமற்ற ஒரு வாதம். ஒரு எல்லா இஷ்யூஸ்லையும் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். எந்த இஷ்யூலையும் நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறது ஒரு இது. ஒரு லாஸ்ட் ஒரு வார்த்தை நவனி சார் சொன்னாங்க, இந்த கிறிஸ்மஸ் விழா வந்து ஏதோ விஜய் வந்த உடனே பண்ணிடுச்சு அப்படின்னு. பல ஆண்டுகளாக திமுக அதிமுக கிறிஸ்மஸ் விழா நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து மோடி மாதிரி இல்லை. தேர்தல் வந்த உடனே தமிழர்கள் தவிர்த்து மக்களும் கொண்டாடுவாங்க. தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு வருவார் மோடி, தமிழ் தெரியலங்கிறதுக்காக வருத்தப்படுவார். தேர்தல் முடிஞ்ச உடனே பீகார்ல போய் தமிழண்ணன் திட்டுவாரு, அங்க போய் தமிழண்ணன் திருட்டு பட்டம் சுமத்துவாரு. அப்படிலாம் இல்ல, இங்க ஆண்டு காலமாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுது. சார் ப்ரொஃபஸர் ஒன்று சொன்னார், என்ன சொன்னார், அது ஒரு இமேஜ் அப்படின்றதுக்கு தான் நம்ம திரும்ப அதுக்கு உட்பட திரு கமலஹாசனுடைய தோல்வி. அவர் வாஸ் ஐகானிக் ஃபிகர். ஆனால் அவரால் வந்து அட்லீஸ்ட் அவருடைய கட்சி சார்பா அவர் போட்டியிட்ட தொகுதியில் கூட வின் பண்ணணும். ஸோ அதனால் தமிழக மக்கள் வந்து அவங்களுடைய பார்வை என்பது வேறையாக தான் இருக்குது. ஸோ இவர் சொல்ல மாதிரி நமக்கு வந்து ஒரு டார்க் இருக்கிறது, அதாவது ஒரு மிஸ்ட்ரி. அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு இன்னும் வெயிட் பண்ணாதான் முடியும். ஸோ அந்த கான்ட்ரரி இதே மாதிரி தான் திரு விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் அப்படி தான் அரசியலில் வந்தார். அவரும் வந்து ஒரு டைம் இருந்தது, குரோ ஆனாரு, ஒரு சீட்டு. மிஸ்ட்ரி என்பதை அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு மாத்துறது பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தானே. அவர் அழைப்பதன் மூலமா அல்லது அவருக்கான பாருங்க, இது வந்து எதிர்கட்சிகளா? சரி, அவங்க அதாவது என்ன சொல்றது வந்து எதிர்கட்சியினர் அவங்க ஒரு கணக்கு வச்சு பாக்குறாங்க, இது பண்றாங்க. இப்போ
ஆளும் அரசு கிட்ட தான் வந்து உங்ககிட்ட வந்து ஐஎஸ் இருக்கிறது. ஓகே, இவங்க வந்து வெயிட் பண்ணிக்க மாட்டாங்களா? சரி, இவங்களோட இதுல அசஸ்மெண்ட்ல வந்து விஜய் நீங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்களா? ஐபி வச்சு சார் சொல்றேன், எல்லாருமே இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் கூட்டணி கூப்பிடுறாங்க சார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அட்டம் தான் இது வந்து. அவர் சார் சொல்ற மாதிரி பவன் கல்யாண் நீங்க ஆந்திரா இதுன்னு சொல்றீங்க. சக்சஸ் ஆகுறதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா இவங்க இருக்கிற மாதிரி தான் போயானோம். அக்னி நிறைவு என்ன சார் சொல்ல சார், அவ்வளவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு களம் மாறிடுச்சா என்ன? அப்படிலாம் சரி, ரைட். அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புதுசா வந்து இளைஞர்களை பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் புரட்சி புயல் வைகோவுக்கு 1000 கார்கள் பவனி வருகிற போது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போச்சு. அதுக்கு பிறகு திரு டிடிவி தினகரன், இந்த மாதிரி நிறைய வரத்தான் செய்வாங்க. நாளைக்கு புது தலைவர் நடிகர் வந்தாங்கன்னா வரத்தான் செய்வாங்க. ஆனால் மற்றவர்களை நிந்திக்கிற அரசியல் ஒருபோது எடுபடாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவர்கள் செயல்படுகிற தன்மையை பார்த்து திராவிட கட்சிகள் நெளிவு சுழிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுதுன்னு நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய வெற்றி வருது, ஆட்சி வருதுன்னா கூட்டணிக்கு இதுவரைக்கும் ஒரு கட்சி கூட வரலையா லோகேஷ்? அதை எப்படி பார்க்கறது? எங்கே முதல் மாநாட்டை சொல்லும் போது கொள்கை விளக்கன்றனால கூட்டணி சம்பந்தமான கொள்கை என்னன்னு தான் சொன்னது. சரி, லாஸ்ட் வீக் தான் வந்து இப்போது வரை சொல்றது அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை கட்சிகளும் வந்து இணையலாம். இல்ல, அதுக்கான குழுவே லாஸ்ட் வீக் தான் ஃபார்ம் பண்ணதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் குழுவே அனௌன்ஸ் பண்ணல. சரி, அதனால கூட்டணி வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது தாவேக்காண்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ள வந்தனாலதான். சரி, ஆனா அதுக்காக நம்ம அப்படி இருக்குன்னா திமுக கிட்ட திமுக மாதிரி காங்கிரஸ் வருது அல்லது காங்கிரஸ் வரும், அப்படி இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் அப்படின்ற எண்ணம்லாமும் கூட ரொம்ப சுருங்கிட்டே இருக்கு சார். யார் கூட வேணுமாலும் கூட்டணி சேரலாம், ஆனா சில கட்சிகளுக்கு நிச்சயமாக இவர்களுடன் சேர மாட்டோம்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். தாவேக்கா நிச்சயமாக இவர்களுடன் சேர மாட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்னு சொல்லணும்ல. பாஜக மட்டும் சேர மாட்டோம், மத்த யாரோடும் ஓகே. இத விஜய் சொல்லல, இல்ல இத விஜய் திமுக சொல்லல. ஓகே, திமுக ஓகே, பாஜக திமுக எடுத்துட்டா இத யார் சொல்லணும்? விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலையே, அதான பிரச்சனை. அவர் ஸ்பீச் சொல்லிருக்காரு, எங்கேயுமே சொல்லல. எந்த இல்ல சொல்லிருக்காரு, எங்க சொன்னார்? பாஜக திமுக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரா? கொள்கை எதிரியோடையும் அரசியல் எதிரியோடையும் கூட்டணி கிடையாதுன்றது ஒரு அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு இவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். யாரு? புசியானந்த் ஒரு அறிக்கை கொடுத்தார், தெரியுமா உங்களுக்கு? அது ஞாபகம் இருக்கு. இப்போ நீங்க அதிமுக விட்டுட்டீங்களா லிஸ்ட்ல? சரி, அப்புறம் நாளைக்கு மாறாதா இது? ரெண்டு விஷயத்தை நம்ம தெளிவாயிரணும். ஏன்னா நம்ம விஜயகாந்தினுடைய வளர்ச்சியையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜயகாந்தினுடைய ரசிகர்களுடைய அமைப்பே வந்து அரசியலமைப்பு மாதிரி தான் இருக்கும். வித்தியாசம். இப்போ கேடர் பில்டிங் அப்படிங்கிறது இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. டிவிக்கே வந்து இது வரைக்குமே கேடர் பில்டிங் பண்ணல, வெறும் வந்து ஃபேன் கிளப்ஸ் தான். அவரை பார்க்க வர கூட்டம் தானே தவிர கேடர் பில்டிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் கேடர் ரசிகர்களை கேடரா கன்வெர்ட் பண்ணல. அந்த கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்க்கு வந்து டைம் ஆகும். இந்த டைமிங் இருக்கும்போது நீங்க கூட்டணி பத்தியோ மற்றவங்க பத்தியோ வந்து பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அந்த கேடர் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஓட் பேங்க். ஓகே, சரி, நம்ம முக்கியமான இன்னொரு அம்சத்தையும் பேசலாம், நாளைக்கு பேசலாம். பியூஷ் கோயல் வராரு, அவருக்கு ஏதாவது செய்தி சொல்றீங்களா அக்னி? நாளைக்கு வராரு. பிரசாந்த் கிஷோர் இப்படி தான் சொன்னாரு, 3% வாக்குகள் தான் எடுத்தாரு. அவர்களை பின்பற்றியவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருப்பார்கள்? 20 பேர் கொண்ட ஒரு பூத்தை ஃபார்ம் பண்ணதுக்கான இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. சரி.